ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். இன்னைக்கு நான் ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி அண்ட் குவிக் மேக்கப் லுக் ஃபார் ஆஃபீஸ் கோவர்ஸ் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இது டீசெண்டாக இருக்க போது, மினிமலாக இருக்க போது, ரொம்ப டைம் எடுக்க போகிறது கண்டிப்பாக கிடையாது. நான் பேசிகிட்டே பண்ணேன் அப்படின்றதுனால நிறைய நான் வந்துட்டு பேசி வச்சுருக்கேன்றதுனால இந்த வீடியோ வந்து லாக் அப் இருக்குது. நான் ரீசெண்டாக ஒரு காமெண்ட் பார்த்தேன், இந்த மாதிரி எனக்கு ஆஃபீஸ் மேக்கப் லுக் வந்துட்டு ஒன்று பண்ணி காமிங்க அப்டேட்டட் அப்படின்ட்டு. ஸோ அதனால் ஹெவி கோ இன்னைக்கு வீடியோக்கு இது. ஆல்சோ இந்த வீடியோவில் நான் கேட்டிருக்கேன், பட் ஐ ஆல்சோ வாண்ட் டு ஆஸ்க் ஹியர் பிஃபோர் வி ஸ்டார்ட் த வீடியோ. உங்களுக்கு வீடியோ ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது, மேக்கப் ரிலேட்டடான வீடியோஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா டூ லெட் மீ நோ இந்த காமெண்ட்ஸ் பிலோ. அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்துட்டு I'm feeling like I'm restarting everything again after my wedding. ஸோ அதனால அப்பப்போ கொஞ்சம் அப்படியே ஜாம் ஆகுது. இந்த கான்செப்டே வந்துட்டு காமெண்ட்டில் பார்த்ததுனால ஐ தாட் ஓகே ஐல் டூ லிட்டில் வீடியோ ஆன் திஸ். அண்ட் இது வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஃபீஸ் கோர்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு பிகினர் லெவலில் மேக்கப்புக்கு வந்துட்டு அறிமுகமாகறீங்க, என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வாங்குறது, எது வாங்கினா மட்டும் போதும் அப்படின்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ without any further delay, let's get started. Bare skin mode on. ஸ்கின் கேர் டன். ரொம்ப ட்ரையாக ஃபீல் ஆச்சு. ஸோ ஐ டிட் மை ஸ்கின் கேர். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர், டாக்டர் ஷெட்ஸோட இந்த ஹல்தி அண்ட் ஹைலூரோனிக் ஆசிட் மாய்ஸ்சரைசர் வித் அக்வாலஜிக்காவோட சன்ஸ்க்ரீன், மை ஃபேவரட் காம்போ. நிறைய மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்துட்டு இப்போ என்னோடய வேனிட்டியில் இல்லை, என் கலெக்ஷனில். ஐ ஹாவ் டு ரீபர்ச்சேஸ் எவ்ரி திங், லைக் ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ உங்ககிட்ட கூட ரெக்கமெண்டேஷன்ஸ் நான் கேட்டிருந்தேன், நீங்களும் கொடுத்துருந்தீங்க. அடுத்து கொஞ்சோண்டு ப்ரைமர் போட்டுக்க போகிறேன். ஸோ ஸ்கின் கேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்சோ எங்கே கிளம்புனீங்கனாலும் ஒரு இடத்துல உட்காந்து கிளம்புனீங்கன்னா மேக்கப் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ஒழுங்காக செட் ஆகும் உங்கள் முகத்தில். நீங்களும் ஸ்வெட் ஆக மாட்டீங்க. அதுவும் உங்களுக்கு என்ன மாதிரி ரொம்ப ஸ்வெட்டி ஸ்கின்னாக இருக்குன்னா இந்த ட்ரிக் வில் டூ மேஜிக். ஸோ ஒரு இடத்துல உட்காந்து மேக்கப் பண்ணுங்கள். அது எவ்வளோ நேரமாக இருந்தாலும் சரி, டைமே இல்லைனாலும் அறக்க பறக்க ஓடி ஆடி பண்ணுற மேக்கப்புக்கு நீங்கள் பண்ணாமலே இருந்துடலாம். அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ப்ரைமர் ஆன். அடுத்து உங்ககிட்ட இருக்க வேண்டியது 2 குட் பேஸ் ப்ராடக்ட்ஸ், ஒரு கன்சீலர் அண்ட் ஒரு காம்பேக்ட். ஸோ இந்த கன்சீலருக்கு பதிலாக ஒரு ஃபவுண்டேஷன், பிபி க்ரீம்னு இருக்கலாம், பட் ஐ ப்ரிஃபர் அண்ட் ரெக்கமெண்ட் ஒரு கன்சீலர். ஃபஸ்ட்டு கன்சீலர் ஏன்னு பார்த்தீங்கன்னா, கன்சீலர் உங்களுக்கு திக்காக இருக்கும், லாங் வேர் கொடுக்கும். அண்ட் நீங்கள் ப்ராப்பரான ஒரு நல்ல கன்சீலர் பிக் பண்ணுறீங்க அப்படின்னா அது லைட் வெயிட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின்ல ஒரு கன்சீலர் போட்ட அளவுக்கு ஹெவினஸ் கொடுக்காமல் இருக்க போகுது. ஐ ரெக்கமெண்ட் இந்த நிக்ஸோட பேர் வித் மீ கன்சீலர் சீரம். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் சீரம் கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய ஒரு கன்சீலர். ஃபீல் சூப்பர் லைட். அடுத்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது ஷேட் வந்து உங்களுக்கு ஸ்கின் டோனுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு ஷேட் டார்க்கராக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இஃப் யூ ஹாவ் சிவியர் டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் சிவியர் பிக்மெண்டேஷன், அடிஷ்னலாக இந்த கன்சீலர் கூட யூ ஷுட் ஹாவ் அன் ஆரஞ்ச் கன்சீலர். ஸோ எனக்கு சிவியர் டார்க் சர்க்கிள்ஸ் பிக்மெண்டேஷன் கிடையாது அப்படின்றதுனால இன்றைக்கி இது இல்லாமல் நான் என்னுடைய பேஸ் பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் டெய்லி நம்ம இதுன்னு பண்ணுறது வந்து கொஞ்சம் டீடியஸாக இருக்கும். பட் இதை பண்ணிங்கன்னா இன்னுமே ஃப்ளாலஸாக இருக்கும் ஆரஞ்ச் கன்சீலர். பட் இன்னைக்கு வீடியோக்கு ஐம் கோயிங் டு ஷோ யூ வித் ஒன்லி கன்சீலர். அண்ட் இந்த கன்சீலர் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆரஞ்ச் அண்டர் டோன் இருக்கிற மாதிரியான ஒரு ஷேட். இந்த ஷேட் இஸ் கேமல். நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால அது ரொம்ப கேவலமாயிடுச்சு இந்த டியூபே. ஸோ கொஞ்சோண்டு போதும். ஃபீல் சூப்பர் லைட் ஆன் த ஸ்கின். நான் ஒரு சைடு உங்களுக்கு போட்டு இங்கே பிளெண்ட் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் நேராக நான் என்னுடைய இந்த டார்க் சர்க்கிள் ஏரியாவில் தான் போட்டு இதை நான் என்னுடைய ஃபிங்கர்ஸ் வச்சு பிளெண்ட் பண்ணுறேன். ஃபிங்கர்ஸ் ஆர் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கண்ணா பின்னாடி ஏகப்பட்ட டூல்ஸ், ப்ரஷஸ், ஸ்பஞ்சஸ்னு எதுவும் நீங்கள் வந்துட்டு வாங்க வேணாம் ஸ்டார்டிங்கில். முக்கியமாக அதுவும் அவசரத்தில் கிளம்பும்போது ஃபிங்கர்ஸ் நிஜமாகவே இட் ஒர்க்ஸ் பெஸ்ட். ஸோ இந்த விரலில் நான் ப்ராடக்ட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு பக்கத்து க்ளீன் விரலில் நான் பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ பிளெண்டிங்கும் வந்துட்டு இப்படி தேய்க்கிறதுலாம் கிடையாது. குட்டி குட்டி டேபிங் மோஷனில் நான் எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு ஈவனான அப்ளிகேஷன் கிடைக்கும். அண்ட் கண்ட்ரோல்டாக நான் எங்கே எவ்வளோ போடுறேன் அப்படின்றதுல எனக்கு ஒரு ஐடியாவும் இருக்கும். ஸோ கேன் யூ see the difference? லைக் இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் இட்ஸ் நாட் மச் ஆஃப் அ டிஃப்ரென்ஸ், பட் ஓரளவு விசிபிளாக உங்களுக்கு வந்து ஒரு லைவ்லியான லுக் வந்து இது கொடுக்குது. தட்ஸ் வாட் ஐம் கோயிங் ஃபார். ஸோ அதே நான் இந்த சைடும் பண்ணிக்கிறேன். த ஷேட் இஸ் லைக் அ பியூட்டிஃபுல் மேட்ச் ஃபார் மை ஸ்கின். பட் இதை மட்டும் போடுறேன்னா என்னுடைய ஸ்கின் வந்து கொஞ்சம் அப்படியே பிளண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு மேலே காம்பேக்ட் இருக்கும்போது அது சரியாயிடும். ஸோ டூயிங் த சேம் திங். எனக்கு எங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கன்சீலர் தேவை அப்படின்றத பொறுத்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நெத்தி வந்து ஏன் கவர் பண்ண மாட்டீங்க அப்படின்றது பரவலாக கேட்கப்படுற ஒரு கொஸ்டின். எனக்கு நெத்தியில் சீக்கிரமாக ஸ்வெட் ஆகும். ஓகேவா? ஸோ ஸ்வெட் ஆகிற ஜோன்ஸில் நம்ம ப்ராடக்ட் போடாமல் இருக்கிறதே, நிறைய ப்ராடக்ட் போடாமல் இருக்கிறதே நல்லது.
அண்ட் நேச்சுரலாக என்னுடைய நெத்தி வந்து இந்த சென்டர் ஏரியா தான் பிரைட்டாக இருக்கும். இந்த அவுட்டர் பெரிமீட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேடோ அடிச்சு தான் இருக்கும், கொஞ்சம் பிரான்ஸ் லுக் மாதிரி தான் இருக்கும். எப்படியும் நான் ஏதாவது பேஸ் போடுறேன் அப்படின்னாலும் நான் அந்த இடத்துல பிரான்சரை போட்டு கலரை வந்து டிம் பண்ணிடுவேன். அப்படி பண்ணுறதுக்கு எதுக்கு அங்கே ப்ராடக்ட் போடுவானே? அதனால நான் மோஸ்ட்டாக வந்துட்டு ஒரு ஹை கிளாம் செம கவரேஜ் ஃபுல் கவரேஜ் மேக்கப் இல்லாத பட்சத்தில் எப்பயும் மோஸ்ட்டாக என்னோட நெத்தியை நான் நிறைய கவர் பண்ண மாட்டேன். அதுதான் ரீசன். இப்போதைக்கு என் நெத்தியும் கொஞ்சம் எனக்கு தேவையான டோனில் இருக்குது அப்படின்றதுனால ஐ டோன்ட் மைண்ட் டூ மச். மேக்கப்னா நீங்கள் வந்து அப்படியே பெயிண்ட் அடிச்ச மாதிரி முழு முகம் தான் போடணுன்றது கிடையாது. ஓகே, ஸோ உங்களுக்கு எங்கே ஃப்ளாஸ் இருக்குது அவர் உங்களுக்கு எங்கே வந்து கன்சீலர் தேவைப்படுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல மட்டும் போட்டால் போதும். அண்ட் மோஸ்ட்டாக இந்த கண்ணு கீழே அண்ட் வாய் சுற்றி இருக்க ஏரியா வந்துட்டு மோஸ்ட்டாக தேவைப்படுற 2 ஜோன் நீங்கள் வந்துட்டு கவர் பண்ணிக்கணும் அப்படின்னும் போது, வேறு ஏதாவது ஜிட்ஸ் அண்ட் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா யூ கேன் டூ தேட். இந்த ஒரு குட்டி மார்க் இருக்குல்ல, இது வந்து எப்படி என்ன பண்ணி போகும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரியல, இது என்னன்னே எனக்கு தெரியல. இது வந்து டென்ட் மாதிரி இருக்கு, தேம்பல் மாதிரிலாம் இல்லை, அது அந்த ஷேடோனால அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்தா இந்த கண்ணத்துல தெரியுது, இந்த கண்ணத்துல தெரியல. ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். நான் அதை பத்தி அவ்வளோவா யோசிச்சதும் கிடையாது. மேபி நான் ஒரே சைடா படுக்கிறதுனால ஐ டோன்ட் நோ. இது எப்படி சரி பண்ணனா, நான் இன்னும் சரியெல்லாம் பண்ணல. அதை பாட்டுன்னு அப்படியே கிடக்கு, நான் பாட்டுன்னு என் வேலையை பார்க்குறேன். அடுத்து காம்பேக்ட் வர வந்து it has to be 1 or 2 shades lighter than your skin tone. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு டைம் ஆக அழகாக செட் ஆகும். உங்கள் ஸ்கின்ல வந்து அது மேட்ச் ஆகிடும். ஆப்வியஸாக தெரியாது. நீங்கள் சேம் ஸ்கின் டோனில் இருக்கிற காம்பேக்ட் போட்டிங்கன்னா அந்த டைமுக்கு ஃப்ளாலஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக காமிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நான் மேபினோட ஃபிட்மி 330 ஷேட் எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் இன்னைக்கு ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிறேன், ஏன்னா என் ஸ்பஞ்சை காணும். ஸோ இதை வச்சு என்னுடைய கன்சீலர் போட்டனால அது மேலே இந்த பவுடரை நான் செட் பண்ணுறேன். இது எனக்கு மேட்டிஃபைடான லுக் கொடுக்க போது, இன்ஸ்டண்ட்டாக அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்க போது. எப்படி லிஃப்ட் பண்ணியிருக்கு தெரியுதா உங்களுக்கு? இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும். திஸ் இஸ் வாட் அ காம்பேக்ட் வுட் டூ. இது வந்து உங்களோட லைக்கிங் பொறுத்து நீங்கள் வந்து லெவலிங் வந்து கம்மி பண்ணிக்கலாம். லைக் லைட்டாக போடணுமா ஜாஸ்தியாக போடணுமா அப்படின்றது. இதை வந்து 2 வாட்டி கண்ணு கீழே போடும்போது மட்டும்தான் நான் வந்து டப்ல இருந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் ப்ரஷ்ல என்ன மீதி இருக்கோ அது மட்டும் கோஸ் ஆன் த ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸ். நிறைய போடணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தி சென்டர் ஆஃப் யுவர் ஃபேஸ் அண்ட் யுவர் அண்டர் ஏரியா. அவ்வளோதான். இதுலேருந்து எக்ஸஸை நீங்கள் வந்துட்டு அப்படியே அவுட்டர் பெரிமீட்டர்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு நேச்சுரல் லுக் நீங்கள் ரிட்டைன் பண்ணிக்க முடியும். க்ரீம் ப்ளஷ், ஐ ஷேடோ, மஸ்காரா, ஐலைனர், ஐப்ரோஸ் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல். இன்னொரு மேஜரான ஒரு விஷயம் டு மேக் யுவர் லுக் அண்ட் யுவர் ஃபேஸ் லுக் பெட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு போல்ட் லிப்ஸ்டிக். நீங்கள் மீடியம் டு பிரைட் ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா யூ கேன் ப்ராபப்ளி யூஸ் எனி லிப்ஸ்டிக் ஆஃப் யுவர் சாய்ஸ். அது நியூட் கலர்ஸாக இருக்கலாம், டீப் கலர்ஸாக இருக்கலாம், இல்லை மீடியம் கலர்ஸாக இருக்கலாம். ரொம்ப போல்டாக இல்லாத மாதிரியான கலர்ஸ் நான் சொல்கிறேன். பட் இஃப் யூஆர் ஆன் ப்ரௌன் ஸ்கின் சைட் இந்த மாதிரி ரிச்சான மரூன் ஷேட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ப்ளம், மரூன் இதெல்லாம் நல்லாயிருக்கும். ரெட் விட இது நல்லாயிருக்கும் ஆன் அ டெய்லி பேசிஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ ஐ லைக் டு டூ இட் லைக் இந்த ஃபுல் கவரேஜாக கிறிஸ்பான லிப்ஸ் மாதிரி. பட் இஃப் யூ லைக் இந்த மாதிரி ஒரு லிப் பாம் மேலே 2 டாட் வச்சுட்டு வெரி லைட்டாக நீங்கள் கையால் பிளெண்ட் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் அந்த கலரோட டிண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து அந்த மினிமல் கவரேஜ்க்காக நீங்கள் போடுறது. இது வந்து நீங்கள் பிங்க்லலாம் போடலான்னு ஆசைப்படலாம். ஆனால் அந்த பிங்கி லிப்ஸ் ப்ரௌன் ஸ்கின்ல அச்சீவ் பண்ணுறது கஷ்டம். எடுத்துகிட்டு வரலாம், எடுத்துகிட்டு வந்தாலும் அது ஒரு மாதிரி அனிமிக்கான லுக்காக இருக்கும். எனக்கு அது பிடிக்காது. நான் ஒரு காலத்தில் போட்டுட்டு இருந்தேன், அப்போ ரொம்ப பிடிச்சி அப்படின்ட்டு. மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் யூ லைக் இட் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அது ஓவராலாக ஸ்கின் டோனில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஆல்சோ வி ஹாவ் லைக் மைல்டாக தான் நம்மளுடைய பிக்மெண்டேஷன்லாம் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால இது மாதிரி டீப்பர் கலர்ஸ் வந்து ஆக்சுவலாக வில் ஹெல்ப் டு ஹைட் தி பிக்மெண்டேஷனோடைய அந்த லுக்கை வென் த லுக் இஸ் டன். ஸோ இதை வந்து நான் இப்படி நல்லா போல்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல்சோ இந்த மாதிரி நீங்கள் லிப்ஸை வந்துட்டு பிரைட்டாக ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்கள் ஓவரால் ஃபேஸுமே வந்துட்டு அழகாக ஃபோக்கஸ்குள்ளே வரும், நல்லா இருக்கும், ஃப்ளாலஸாக வந்து தெரியும். மைல்டாக மினிமலான மேக்கப் போட்டிருக்கும் போதே நான் ஒரு காஜல் விரும்பி. ஸோ டெஃபினட்டாக எனக்கு என்னுடைய வாட்டர் லைனில் காஜல் தேவை. ஸோ ஐம் டைட் லைனிங் மை அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைன் வித் சம் காஜல். நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கிற மாதிரியான ஒரு காஜல். திஸ் ஒன் இஸ் ஃப்ரம் ரெனே. ஸோ இதை வந்து என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைனில் போட்டுட்டா ரொம்ப ஜாஸ்தி இல்லை. அப்புறம் நான் உங்களுக்கு இது ஒன்று காமிக்கிறேன். ஐ ஹேவன்ட் டன் மை ஐப்ரோஸ் எட். எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி அது அப்படின்னு தான் இருக்குது. ஐ லவ் டு ஃபில் இன் மை ஐப்ரோஸ். இன்னைக்கு வந்து ஐ வில் ப்ராபப்லி புட் சம் மஸ்காரா ஃபஸ்ட்டு. அண்ட் போல்ட் லிப்ஸ் போடும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் ஹெவியான பேஸ் ஐ மேக்கப்லாம் பண்ணிவிட்டு போல்ட் லுக் லிப் லுக் போடும்போது
உங்கள் முகமே வந்து ஹெவியான மாதிரி ஆகிடும், ஓவர் மேக்கப் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ அதை வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு இஃப் யூ டிசைட் யூஆர் கோயிங் ஆன் ஃபார் அ போல்ட் லிப் லுக், ஃபஸ்ட்டு லிப்ஸை முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் டூ யுவர் ஐ மேக்கப், ஐப்ரோஸ், அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸ். ஆல்சோ கைஸ், ஹெல்ப் நீடட். ஓகே, ஐ வாண்ட் யூ கைஸ் டு கிவ் மீ சம் வீடியோ ரெக்கமெண்டேஷன்ஸ் காமெண்ட்டில். என்ன மாதிரியான வீடியோஸ் நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க ரிலேட்டட் டு மேக்கப் அண்ட் ஸ்டஃப். இன்னும் ஐ ஹாவ் மை வெட்டிங் மேக்கப் லுக்ஸ் பெண்டிங்கில் இருக்குது, அது நான் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ ஐ ஹாவ் tons and tons of things to talk about in Sunday Chicha video. So அது Sundays ப்ராபப்ளி வரும். ஐ டோன்ட் நோ, எனக்கு வந்து என்னுடைய ஸ்கெடியூலே கொஞ்சம் அப்படி டைட்டாக இருக்கா. ஸோ அதுவும் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் மேக்கப் ரிலேட்டட் கான்டென்ட் என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது எனக்கு வந்து நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கிட்டீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐப்ரோஸ் டன். அண்ட் எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்துட்டு ஐப்ரோஸ் டன், ஐ லேஷஸ் டன். நிறைய பேர் ஐப்ரோஸ் வந்து ரொம்ப மினிமலாக டச் பண்ணணும்னா வந்து விரும்புவாங்க. அவங்களுக்கு இந்த மஸ்காரா ஆக்சுவலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ஒரு குட்டி வாண்டோட இருக்குது. இந்த குட்டி வாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோவர் லேஷஸில் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு, பட் எனக்கு வந்து அது செட்டே ஆகலை. ஸோ யூ கேன் ப்ராபப்ளி யூஸ் திஸ் டு tame and fill in your eyebrows. So I am just filling in and taming my eyebrows. And எனக்கு வந்து நல்லா அந்த ஒரு டார்க்கான இன்டென்ஸான ஐப்ரோ இருக்க லுக் தான் வந்து பிடிக்கும். இப்படி கொஞ்சம் சட்டிலாக ஒரு ப்ரௌன் கலர் ஐப்ரோ இருக்கிறது வந்து நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் that லுக். பட் இன்னைக்கு வீடியோக்காக ஐ எம் டூயிங் திஸ். அண்ட் டு பி வெரி ஆனஸ்ட், நாட் பேட், but I'm not liking it. எனக்கு வந்து அது கண்டிப்பாக இந்த இடத்துலயாச்சும் அதை டார்க் பண்ணி விட்டுறணும். ஸோ இது வந்து இதோட நீங்கள் நிறுத்திக்கலாம். பட் இப்போ நான் பண்ணுற ஸ்டெப் பியூர்லி எனக்காக. ஆல்சோ லெட் மீ லைட்டாக பிளாட் மை லிப்ஸ்டிக். ஏன்னா இந்த மாதிரி மேட் லிப்ஸ்டிக் வந்து நீங்கள் போல்ட் கலர் போகும்போது லிப்ஸ்டிக் மேட்டாக இருந்தால் இன்னுமே பெட்டராக இருக்கும், அந்த ஷைன் இல்லாமல் இருக்கும்போது. முன்னாடி உள்ள போட்டிருந்த லிப் பாம் கொஞ்சம் வெளியில் எட்டி பார்த்துட்டு இருந்தது. இப்போ ஒரு okay, fine, much better. I like it this way. ஸோ இந்த முடி இருக்க இடத்துல மட்டும் கொஞ்சோண்டு ஒரு பிளாக் ஐப்ரோ ப்ராடக்ட், ஐ யூஸ் பிளாக், ஓகே, பிளாக் ஐப்ரோ ப்ராடக்ட் வச்சு என்னோட ஐப்ரோஸ் அப்படி டார்க் பண்ணிக்கிறேன். now I feel like I can see my eyebrows better. அவ்வளோதான், இதுக்கு மேலே அதுவும் பண்ண போகிறதில்ல. ஓகே, பிஃபோர் வி ஃபினிஷ் நான் என்ன பண்ண போகிறேன்னா லிப்ஸ்டிக்கே கொஞ்சோண்டு என்னுடைய ஃபிங்கர்ஸில் எடுத்துட்டு, இதெல்லாம் அடிஷ்னல், ஓகேவா? டைம் இருந்ததுன்னா பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. 2 ஃபிங்கர்ஸில் இப்படி எடுத்துட்டு I'm going to place this on my eyelids. Just ஒரு கலருக்காக, nothing too dramatic, but I love கொஞ்சோண்டு கலர் ஆன் மை ஐலிட்ஸ். அண்ட் இந்த மாதிரி லிப்ஸ்டிக்கோட பிக்மெண்ட்டில் நீங்கள் கொடுக்கும்போது இது வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பட் இது நல்ல மெரூன் கலர், ஸோ டோன்ட் பி டூ ஜெனரஸ். அப்படியே கொஞ்சம் மைல்டாக மினிமலாக வச்சுக்கோங்க. அண்ட் வித் தேட் த லுக் இஸ் டன். ஸோ இதுக்கு மேலே செட்டிங் ஸ்ப்ரே வேணும்னா நீங்கள் வந்து அடிச்சுக்கலாம். ஐம் நாட் கோயிங் டு டூ ஆல் தோஸ் திங்ஸ். இதுவே வந்து ஒரு டீசெண்டான ஒரு வெல் புட் டுகெதர் லுக் மாதிரி இருக்க போது ரொம்ப ஆப்வியஸாக தெரிய போகிறது கிடையாது. மினிமலாக டீசெண்டாக இருக்கிற மாதிரியான ஒரு லுக்காக இருக்கும். டூ ட்ரை திஸ் அவுட். நான் சொன்ன மாதிரி நீங்கள் டஸ்கி ப்ரௌன் ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா இந்த லிப்ஸ்டிக் மட்டும் இந்த டீப் கலராக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். யூ வில் லவ் இட். இல்லைனா நீங்கள் வந்துட்டு இந்த லிப் டின்ஸ் அந்த மாதிரியான விஷயமும் யூஸ் பண்ணலாம். பட் மேக் ஷூர் யூ யூஸ் அ லிப் லைனர் அலாங் வித் இட். அது உங்களுக்கு நல்லா அந்த ஒரு கம்ப்ளீட்டான லுக்காக வந்து அது கொடுக்க போகுது. ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணி நான் கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்திக்கோங்க. நான் கேட்டிருந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இன் தி காமெண்ட்ஸ் பிலோ. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை. You're my heart's desire. I just wanna love you, just wanna hold you, just wanna be with you till we grow.